ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூணாந்தர பேசி மாதிரி நடந்துட்ட. பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து பயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. இது வந்துட்டேன். சாரி, குளிச்சிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறமா வரேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாரி. டிரைவர், पीछे जाओ. ஏ லிஃப்ட் வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. என்கிட்ட பணம் இல்ல இல்ல. நேத்து ஒரு இந்தி டிராமாவுக்கு போனியே, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம். என்கிட்ட காலனா கூட இல்ல. 10 மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரேனாவை கூட மக காலில் விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. வாட் எ கண்ட்ரி. இப்பதானே 3 வருஷமா சம்பாதிக்கிற. 15 வருஷமா உன்னை வளர்த்தனே, அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம், 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்பன் மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். என்னப்பா இது? மண்ணெண்ணெய். நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதுக்கு தான் வத்தி பட்டீங்க. எங்க வத்தி பட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு. இத பார், கொளுத்திக்க போறேன். சொல்லு, கொளுத்திக்கிட்டா? கொளுத்திக்குவேன். சொல்லு, கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறோம். பார்த்து தண்ணிக்கிறீ. பேப்பர்ல வரும்.
கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்க போற. வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்துற. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தையெல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்காக நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பிட போறதில்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிட்டு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளி வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துருவேன். என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல. விட்டுறா. ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா மறக்க மாட்டேடா. நீ பத்த வச்சியா? அன்னைக்கு நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். டீயா? என்கிட்ட காசு இல்லையா? எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா? சிவப்பு, ரத்தம். வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்ச்சி, இல்ல பெரியார் சொன்ன மறுமலர்ச்சி. பசி, புரட்சி, வறுமை, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செழுமை, டிஸ்டன்ஸ், தூரம், காலம், சுபம், காதல்,
டீ ஆறி போகுதுடா. காசு கொடுத்து வாங்கினதுடா. நீயும் வந்தாதாண்டா 3 பேரும் டிவைட் பண்ணி குடிக்க முடியும். டேய் நாக்குல எச்சு உருதுடா. டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா சுட்ட பழம் சாப்பிடணும். இதோ. பத்தியா பத்தியா ஃப்ரெஷ்ஷா பொறிக்கினதுடா. டேய் ஏன்டா அப்படி படுத்துறான்? பேசாம நாம குடிச்சிருவோமா? அப்புறம் மேல விழுந்து புடிங்கிருவான்டா. அவனும் குடிக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் குடிக்க விட மாட்டேங்கிறான். டாக் இந்த மேஞ்சர் மாதிரி. ஏன் இப்படியே? டேய் 4 நாளா அம்மாவை பாக்கல இல்ல? அதானா இன்னைக்கு கூட அம்மா டிராமா எங்கேயோ இருக்க. நான் பார்த்தேனே நோட்டீஸ்ல. எங்க? கலாக்ஷேத்ரால. டேய் டீடா. டேய் டீ. இது ஏன் ட்ரூப், இது ஏன் நாடகம்? and I pay for all the damn bloody things here, including your mistakes. நாடகம் நல்லா போச்சுனா உன்னை போந்துட்டு போயிடுவாங்க. அதுவே ஒரு மாதிரி போச்சுனா மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு துப்பிட்டாங்க. ஏன்? உன்னாலதான். நான் மலையாளத்துல நாடகம் போட்டிருக்கேன், ஹிந்தில நாடகம் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல நாடகம் போட்டிருக்கேன். என் ஆர்டிஸ்ட் யாருமே என் கால் வாரி விட்டது கிடையாது. நடக்கிறது ஹிந்தி நாடகம், திட்டின தமிழ்ல பாடுறியா? Are you not ashamed? நடிக்கும் போது சொந்த கற்பனை இருக்க வேண்டியதான். ஆனா நீ செஞ்சது கற்பனை இல்ல, murder. You wanted to destroy my reputation. You wanted to make a fool of my troupe, my play, and reference to your application for the post of assistant, you are required to be present at our Janpat branch at 11 a.m. on 27th instant. Hey, congratulations Ranga. இந்த இன்டர்வியூலயாவது உனக்கு வெற்றி கிடைக்கட்டும்டா. அதை கிழிச்சு குப்பையில போட சொல்லு, நான் போறது இல்ல. என்னடா இப்படி சொல்றான் இவன்? எல்லாம் சும்மா கண் தொடப்பு வேலை, இல்லாட்டி ஐ வாஷ். நான் போறது இல்ல. டேய் டேய், யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா நம்ம சோத்து பிரச்சனை தீரும் இல்லையா? டேய் கண்ணா, நமக்கு இல்ல நாளைக்கு இன்டர்வியூ போடுச்ச இந்த இழவு பிடிச்ச தாடி எடுத்துடுறா. முடியாது. இது என்ன பெரிய சாம்சங் தலை முடியா? உன் சக்தி எல்லாம் இதுலயேவா இருக்கு? டேய் இப்ப வச்சு ஒரு கோட்டு போட்டு போடா. சரி பியூரோக்ரஸிம்ப போன வாட்டியே ஒரு கோட்டு போட்டுட்டு வரக்கூடாதான்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்ல? கோட்டுக்காக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் சட்டையில இருக்கிற இந்த கீழலியாவது மறைக்கும் இல்லையா? அதுக்காவது கோட்டு போட்டுக்கடா. டேய் ஆள் பாதி ஆட பாதி இல்லையா? ப்ளீஸ். நமக்கு வேலை வேணும், அதுக்கு உனக்கு ஒரு கோட்டு வேணும். ஓகே, ஆனா கோர்ட்டுக்கு எங்க போவேன்? நீ கூட்டு வருதுடா. சார் நமஸ்கார் சார். நமஸ்கார். நமஸ்தே சார். அப்போ இந்திக்கு இது छोटी सी बात है. டேய் சும்மா இருடா. என்ன தமிழா? அரே சார் நம்ம ஊரு. சார் ஊரை விட்டு ஊர் வரமே எதுக்காக சார்? வேலை தேடி காலையில 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணிக்கு திரும்புறமே எதுக்காக சார்? குழப்புக்காகத்தான். சார் ராமாயண காலத்துல இந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல. அந்த காலம் மறுபடியும் வரும் நினைக்கிறீங்களா சார்? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தாங்கப்பா, ஆளுக்கு 10 பைசா கொடுத்துறேன், ஆளை விட்டுருங்கப்பா. என்ன சார் இது 10 பைசா கொடுத்து 2 தமிழ்ல இன்சல்ட் பண்றீங்களே? என்னப்பா 10 ரூபா வேணுங்கிறியா? அது இல்ல சார், உங்க கோட்டு வேணும் சார் 2 மணி நேரத்துக்கு. கோட்டா? ஒரு இன்டர்வியூக்கு போகணும். என்னடா ஆளையே காணோம். போனா போட்டோம்டா. இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும். வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு? எங்க பிடிச்சிருக்க? மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். இவர்தான் சார் பெயிண்டர், பேரு பரணி. இதான் பெயிண்டிங். உங்களை மாதிரியே வரைய சொல்றேன் சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் சார். இவர் ஏன் பேசல? அவர் ஊமை சார். சாரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு அமுக்கட உட்காருங்க சார். பாவம் புவர் பெயிண்டர் சார். ஆமா சார், ஊமை சார். ஊமைக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சார். சரி வரைய சொல்லுப்பா. இப்படியே வா. பின்ன பேசி எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணும் சார். கயட்டுங்க சார். அதுக்கு தானே இத்தனை கஷ்டமோ? போட்டோ ஏன் கட்டணும்? இந்த பாடி எப்படி சார் தெரியும்? கயட்டுங்க சார் கோட்டை. கயட்டுறா. ஆடாடாடாடாடா, என்ன பாடி என்ன பாடி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடி நீ பாத்திருக்க? இல்லடா. பார்த்தது இல்ல?
ஜானி வீஸ்முல்லர் பாடி மாதிரி இருக்குடா. யாருடா அது? அவர் தான்டா டார்சான். சார் நேரா பார்க்கணும் சார். அப்படிதான் அப்படிதான். பரணி ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வரைஞ்சா போறோம். 2 hours தான், அதுக்குள்ள முடிச்சுங்க. முடிச்சிடும். படம் வரையறியா இல்ல என் சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரப்பா ஆகும்? சார் உங்க உடம்பு நல்ல உடம்பு சார், இரும்பு மாதிரி. ஆனா மூஞ்சிதான் வழக்கண்ண வழுக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நல்ல மூச்சு வைத்து பிடிச்சுக்கோங்க. மிஸ்டர் ரங்கன், மிஸ்டர் எஸ் ரங்கன். Yes, Rangan. MA Philosophy, Tamil Nadu. Acha, you're a Tamilian. Tamil speaking Indian. ஆமா, இன்டர்வியூக்கு வரப்போ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? நீங்க முதல்ல வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி நீட்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். What is the capital of Denmark? Copenhagen. Who is the Chief Minister of Maharashtra? Today, yesterday or the day before? Because there is a change every day, you see. ஆமா, தற்கால இந்திய அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உருப்படாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். ஆமா, இப்ப ஈரான்ல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியும். ஆனா அதுக்கும் இந்த குமாஸ்தா உத்தியோகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? He seems to be impertinent. பின்ன சார், நான் அப்ளை பண்ணிருக்கிறது ஒரு சின்ன குமாஸ்தா உத்தியோகத்துக்கு. அதுக்கு தேவை கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் புக் கீப்பிங், கொஞ்சம் கணக்கு, நேர்மை, உழைப்பு. I've got my degrees, I've got my certificate. You can check it up. What else do you expect of me? 2 horns? Sorry. To which party you belong? The unemployed lot of India. நீ என்ன கம்யூனிஸ்டா? What if? கம்யூனிஸ்டா ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் இப்படி அஸ்தியில ஜனம் வருது? கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான், ஊரை கொளுத்துவான், அவ்வளவுதானே? அது இல்ல, வேலையில சேர்ந்துருவேன், அப்புறம் கூட்டத்தை சேர்த்துட்டு கோஷம் போடுவேன். ஏன் இப்பதான் போடுறேன்? மிஸ்டர் சார், நீங்க எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறது ஆளுங்களை பொறுக்கிறதுக்கா? ஏதாவது காரணம் சொல்லி தள்ளுறதுக்கு தானே சார்? Look here, my degrees and certificates. Bureaucracy, down, down. Nepotism, down, down. Favoritism, down, down. Red tapeism, down, down. வாழ்க பாரதம். என்னையா முடிஞ்சுதா? ஆபீஸ் போகணுப்பா. டெல்லியில நாங்க பார்க்காத ஆபீஸா? பாருங்க சார், அப்படியே ஆபீஸ் போனாலும் நாம என்ன வேலையா செய்ய போறோம்? 1.5 மணி நேரம் கேண்டீன்ல அரட்ட, 1 மணி நேரம் மரத்தடியில் அரட்ட, 1/2 மணி நேரம் அரசியல் அமுக்கலாம். ஐயோ, கோட்டு வந்தாச்சு, கோட்டு வந்தாச்சு. ஏன் கோட் எங்க போயிருந்தது? இன்டர்வியூ போயிருந்தது. என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? இந்தாங்க சார் உங்க கோட்டு. ஏதுரா பனியன் புதுசா இருக்கு? ஓட்டு போட்டுட்டு வரப்போனேன், பனியம் போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா வளர்ற? இதோ உனக்கு எதிரா ஓட்டிங்க? அதெல்லாம் ஏன்டா கண்டுக்கிற? கள்ள ஓட்டா? அது என்னமோப்பா 30 ரூபாய் கிடைச்சது. 30 ரூபாயா? ஆமா, திலீப் தான் கூட்டிட்டு போனான். அது என்னமோ பை எலெக்ஷனா, ஓட்டு போட்டேன், ரூபாய் வாங்கி கொடுத்தான். 24 ரூபாய் பனியன், உட்லாண்ட்ஸ்ல டிஃபன் 6 ரூபாய், பேலன்ஸ் நில். உட்லண்ட்ஸ்ல தினியா? யாரா வந்து திலீப்? உன்ன ஒரு 8 கொண்டு வந்து கொடுத்து கூடாது. டீயும் பண்ணும்போது சாப்பிட்டு போயிடா. ஒரு கோரமா நான் சாப்பிடலடா. இந்த மாடர்ன் ஆர்ட்டை பாக்குறச்ச எல்லாம் ரங்க ஞாபகம் தான் வருது. என்ன ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. என் சகோதரர் உங்களை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஓவியர்,
ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம். நான் ரங்கனை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா என்ன பத்தி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்வைக்கு ரங்கம் முரடன் தான், ஆனா கவிதை மாதிரி உள்ளம். அந்த உள்ளத்துல இருந்து என்னால ஒரு ராகம் கேட்க முடியுது. ஆனா அந்த ராகத்துக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால அது பாசமா இல்ல நேசமானு புரியல. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேருக்கு நேரம் கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு. திடீர்னு எருமலியாகி நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியில சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது பரணி? சரி, யாரு? நானா கொஞ்சம் வெளியே வாங்களேன். குளிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இங்க இருந்து சொல்லிடு. எனக்கு வேலை கொஞ்சம் தண்ணி ஊத்திக்காம இருந்தீங்கன்னா நான் சொல்றது கேட்கும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். கொஞ்சம் இருங்க, துணியை சுத்திக்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, முதல் தடவையா நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன் இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்கா. என்ன போய்? உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சதா சொல்லிருக்கீங்களா? இல்ல, தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சது தெரியாதுன்னு சொன்னீங்களா? தமிழன் வீட்டுலதான் வேலை, ஆனா தமிழ் தெரியாத ஆள் வேணும்னு கண்டிஷன். உள்ளுக்குள்ள என்ன தில்லுமுல்ல. சரி, தெரியாதுன்னுட்டேன். என் தாடியை பார்த்து பஞ்சாபின்னு நம்பி அவனுக்கு வேலை. என்ன வேலை? டிரைவர் சாப் चलो. कहाँ जाना है सर? करोल बाग. ஏங்க திரும்பி எப்ப வருவீங்க? பிர்லா மந்திர்லாம் போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன். குட் லக். चलो டிரைவர். चलो. போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? நான் போனா பழம் இல்லாம எப்படி? கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே? என் முன்னாலே ஃபைல்ல கையெழுத்து போட்டானே. அப்படியா? ஆனா மிருகம் பா, 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். How do we lose, ராஜாதி? தமிழ்லயே இருக்கட்டும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். என் மூலதனமே நீதான் அடிடாங்க. சரி சரி. அரே, காடி கியோ ரோக்கா? ஏன் நிறுத்தினா? உன்ன மாதிரி மானங்கெட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி, தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன? ஆமா. இப்படி நட்டோட காட்டுல விட்டுட்டு போறியாடா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதடா. சாவுங்கடா.